வணக்கம். ஸ்ரீ சுக்ரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், கரைப்பட்டி, சமயபுரம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டம் என்பது அப்படின்னா எல்லாத்துக்கும் கிடைச்சிருதா அப்படின்னு பார்க்கும்போது, அதிர்ஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் கிடைப்பது இல்லை. அப்போ அந்த வறுமை, துன்பம், தொல்லை ஆகியவற்றிலிருந்து நம்ம விடுபட வேணும். பண தட்டுப்பாடு எனக்கு இல்லாமல் இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் குறைவில்லாமல் வாழ வேண்டும், நான் எப்போதுமே யாருக்கும் எந்த கஷ்டத்தை கொடுக்காம நல்லா சுகபோகமாக வாழணும்னு நினைக்கிறீங்க. என்னோட வாழ்க்கைகள் தரங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அருவி போல் எப்போதும் எனக்கு பணம் தட்டுப்பாடு இல்லாமல் அருவி போல் பணம் கொட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். எது தவறு இல்லை. அப்போ துன்பம் மாயமாக மறைஞ்சி எனக்கு அருவி போல் பணம் கொட்டணும் அப்படின்னு நினைன்னா, ஜாதக ரீதியாகவே அவங்களுக்கு முன்பிறவி பயன் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் ஜாதகம் ஒரு பிறந்த ஜனனம் அப்படிங்கும்போது அன்னைக்கே உங்களோட ஜாதகத்தை, உங்களோட பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களோட ஜனன ஜாதகத்தை என்ன நடக்கும் என்பதை உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் கண்டிப்பாக அறிவித்து கூற முடியும். இவர் இன்னார் தான் செய்வார், இன்னார் வேலை செய்வார், இவரை தான் தினம் செய்வார், இங்கே தான் வசிக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை எத்தனையும் உங்கள் ஒரு ஜாதகத்தில் அந்த வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய மண்டலாதிபதியும் உங்களோட வம்சாவளிகள், உங்களோட தொழில்கள், ஏழை எளியவன், பிரச்சனை, வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டுக்கு போகிறது, கேஸ் நடக்கிறது, சிறைசாலைகளுக்கு போகிறது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வம்பு தும்புகளை கொடுக்கறது, இன்னும் தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் உங்கள் ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு ஜனனம் அன்றே அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாகும். அதை நம்ம எப்படி நல்ல வழியாக நம்ம ஆட்டி படைக்கிறதோ, இந்த கோள்கள் தான் நம்மளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கோள்களும் நட்சத்திர சாரங்கள் அமர்ந்த விஷயத்துலேருந்து நம்மளை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி 4 பக்கம் பில்லர் போட்டு கட்டுறோமோ, அந்த கிரக அமைப்புகள் நம்மளோட ஜாதக அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கோணாதிபதியும் திரிகோணாதிபதியும் சரியாக அமைந்து விட்டால், லக்னாதிபதியும் சரியாக அமைந்து விட்டால் ஒருவனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் அளவற்ற செல்வமும் 16 பெற்று பெருவாயாக வாழ்வான்னு சொல்லுவாங்க, அத்தனையும் கிடைத்துவிடும். அப்போ நம்ம ஜாதக ரீதியாக நல்ல கோள்கள் அமைந்திட வேண்டும். எல்லா கோள்களும் நல்ல கோள்கள் தான். நவக்கோள்கள் எதையும் எந்த கோள்களும் சரியில்லாத, கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகன்ற பழமொழியெல்லாம் இருக்குது. அப்போ கெட்டவன் கெட்டு போயிடும்னு சொல்லக்கூட விதி விலக்குகள்லாம் இருக்குது. அதுமாதிரி நல்ல கோள்களும் கெட்ட இடத்துல போய் உட்காந்துச்சுன்னா அதுவும் அந்த நல்ல கோளும் கெட்டு போயிடும். அதனால் எந்த கிரகமும் எந்த நவகிரகங்களும் எந்த ராசியும் எந்த லக்னமும் கெட்டு போவதில்லை. நமக்கு விதிக்கப்பட்ட விதி பயனை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கணும். அப்போ இந்த ஒரு வறுமையிலும் சில பேர் வறுமையாக இருப்பாங்க, இன்னும் நேர்மை தவறாதவனாக இருப்பான். சில பேர் நல்ல செல்வோடு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவன் பார்த்திங்கன்னா நேர்மைனா என்னென்னு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் இயற்கை நியாதின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 3 நல்ல கோள்கள் தாங்கள் செய்த இடங்களில் தங்கியிருந்தால் ஜாதகர் கோடீஸ்வரனாக இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டும். அதுமாதிரி கெட்ட கோள்கள் பகைகள் தங்கி கெட்ட கோள்களில் கெட்ட பார்வையில் ஜாதகர் பெற்றால் வாழ்க்கையில் அரச போகத்தையும் அனுப்பார். அந்த மாதிரி விதிகள் எல்லாம் உண்டு. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி, தனாதிபதி, 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி, 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி, 10ஆம் அதிபதி தொழில் காரகனாதிபதி, இவர்களெல்லாம் 1, 2, 5, 7, 9, 10 கோள்கள் நல்ல கோள்கள் தங்கி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு பண தட்டுப்பாடே இருக்காது. இது குரு சந்திரன் இருவரும் நல்ல இடங்களில் அல்லது நல்ல சொந்த இடங்களில் தங்கியிருந்தால் செல்வம் செய்வதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. செவ்வாய் சந்திரன் இருவரும் கூடியிருந்தால் பொருளாதார தொல்லைகளே இருக்காது. இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் ஜாதகருக்கு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். சூரியன் லக்னத்திற்கு சேர்ந்தோ பார்வையிலோ அமைந்ததால் ஜாதகர் மூல நோய், பௌத்திரம், வெட்ட நோய், உஷ்ணம், முன்கோபம் முதலிய நோய்களால் அவதிப்படக்கூடிய அமைப்புகளெல்லாம் அமைப்படும். இது சில உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக சொல்லிட்டு போனால் தெரியாது இல்லையா? அதனால் சில உதாரணங்களோடு நம்ம சொல்லும் போது சில எந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி சூரியன் லக்னத்துக்கு 3, 6, 9, 11ஆம் பாதகங்கள் இருந்தால் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சூரியன் அமைந்திருந்தால் ஜாதகம் எதிலும் பிரகாசமாக விளங்கக்கூடியவர். நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் அமைச்சராக இல்லாவிட்டாலும்
சரிங்களா. அந்த வீட்டுக்கு ஒரு அதிகாரமிக்கவராகவும் தொழில் செய்யக்கூடத்தில் தான்கின்ற கௌரவம் விடாமுயற்சி உடையவராகவும் எதிலும் வெற்றி காண்பவராகவும் உயர்ந்திருக்கக்கூடிய பதவிகளே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு படிக்கவே இல்லை சார், இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்க்க வைக்கிறது, இதுமாதிரி தலைமை பொறுப்பு எல்லாமே அவர்கிட்ட வருமானம் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் இடத்தில் அதே சூரியன் சேர்க்கை ஏற்பட்டால் பார்வை மூலமாக தொடர்பு இருந்துச்சுன்னா அப்படின்னா ஜாதகருக்கு நெஞ்சு அழுத்த நோய், அதாவது என்ன சொல்ல, சுவாச கோளாறு கொடுக்கறது, இருதய பலவீனமாகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே சந்திரன் உச்சம் பெற்றிருந்துச்சுன்னா 4ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகருக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கல்வி சேர்க்கையில் நல்ல அமைப்புடையவராக இருப்பார், நல்ல உபஜய சாதனங்கள் கொண்டவராக இருப்பார், சிறந்த பண்புகள் உடையவராக இருப்பார், காம இச்சை உடையவராக இருப்பார். கொஞ்சம் சலன புத்தியும் கூடவே இருந்துட்டு, ஏன்னா சந்திரனுங்கிறத வேக கிரகம் இல்லையா, அவர் செய்யக்கூடியது எல்லாமே வேகமாக செய்வார். சலன புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிரச்சனை கூடியவராகவே இருப்பார். செவ்வாய் லக்னத்தில் அமைந்திருந்தாலும் பார்வை பெற்றாலும் ஜாதகர் எடுப்பான தோற்றத்தை இருப்பார். ஜாதகத்திலலாம் செவ்வாய்னா சிகப்பு நிறத்தை உடையவர் தான். அப்போ ஜாதகர் பார்த்திங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா நல்ல சிறந்த பண்புகள் உடையவராக இருப்பார். அவனுக்கு முடியலாம் பார்த்திங்கன்னா கருண்ட நீண்ட முடின்னு சொல்லுவாங்க, கருமையுடன் சுருள் முடின்னு சொல்லக்கூடிய இல்லையா, அந்த மாதிரி அழகான தோற்றம், கட்டான வயிறு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம், இந்த வீரர்கள்லாம் விளையாட்டு விளையாடுறவங்க, மல்யுத்த வீரர்கள்லாம் எப்படி கட்டு உடம்பை வந்து பார்த்திங்கன்னா கட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி உடையவராக ஜிம் பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய சரீரம் உண்டு அவங்களுக்கு. அதுமாதிரி செவ்வாய் ஆட்சி பெற்று, ஆட்சியோ உச்சமாக பெற்றிருந்தால் 10ஆம் அமைந்திருந்தாலும் லக்னத்தில் லக்னாதிபதியுடன் தொடர்பு பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாதகர்கள் கொஞ்சம் விதண்டாவாதம், அதாவது செய்பவரையும் செய்ய விடாமல் அடாவடி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஈடுபாடுகள் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். எடுத்ததுக்கெல்லாம் மறுப்பு சொல்பவராக இருப்பார், கடின சிந்த உடையவராக இருக்கார், பிறரை நயம், அதாவது பிறரை வந்து நையாண்டி பண்ணுறது, கேவலம் பண்ணுறது, அசிங்கம் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட இருந்துக்கூடிய அமைப்பு இருக்கும். இவர்கள்ட்ட சில பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரியில்லாத சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுமாதிரி ஜாதகத்தில் புதன் உச்சமடைந்தால் ஜாதகர் பார்த்திங்கன்னா கல்வியில் நல்லா சிறந்து விளங்கக்கூடியவராக இருப்பார், கலைகளும் கற்றிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். புதன் உச்சம் பெற்றவர்கள் ஜாதகர்கள் மிக திறமைசாலிகளாக இருக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு எல்லாம் கணிதம், பொறியியல், மருத்துவம் சார்ந்த துறைகளில் நல்ல முன்னேற்றம், அதாவது பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்டது, சினிமா, கலை, இலக்கியம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்ல தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். ஜாதகத்தில் புதன் நீசம் பெற்றிருந்தாலும் வேறு விதமான அமைப்பில் என்ன கோள்கள் இருக்கோ அதற்கு இருந்தாப்புல அவரோட தொந்தரவுகளும் கொஞ்சம் இருக்கும். அதேமாதிரி புதன் நல்ல அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா, புதன் நல்லா இருந்துச்சுன்னா ஜோதிடராக வருவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. அது எல்லாமே ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கும். அதுமாதிரி ஜோதிடத்தில் குருவின் அமைப்பு நன்றாக இருந்தால் பார்த்திங்கன்னா சகல சௌபாக்கியம் பெற்று நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு. அதை குரு கெட்டு போயிட்டார்னா கல்விக்கு அவருக்கு சிறந்து இருக்காது. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அப்போ குரு சந்திரனுக்கும் 2, 5, 7, 9, 17 இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகருக்கு பல நன்மைகள் ஏற்படும். அனுபவங்கள் சந்திரனுக்கு 1, 3, 6, 8, 10 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் பல கஷ்டங்களும் துன்பங்களும் மன நிம்மதியற்று வாழ்க்கை கெடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை தான் ஆய்வு செய்யணும். உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அதோட முக்கியமாக லக்னாதிபதி கிடக்கூடாது, 2ஆம் அதிபதி தனாதிபதி கிடக்கூடாது, தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி கிடக்கூடாது, 5ஆம் அதிபதி பூரிய புண்ணியம் பஞ்சமாவதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் கிடக்கூடாது, 7ஆம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் வழியாக ஜாதகம், திருமண பொருத்தம், பிரசன்னம், ஆருடம் பார்க்கப்படும். உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டால் உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அதிபதி நண்பர்கள் மனைவின்னு சொல்லக்கூடிய இடமும் கிடக்கூடாது. 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி தந்தை சாணாதிபதி அவரு தான், அவரும் கிடக்கூடாது. 10ஆம் அதிபதி கர்மாதிபதி தொழில் காரகன் அதிபதி அவரும் கெடாமல் இருந்தால் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை துன்பங்களையும் இல்லாமல் செல்வ செழிப்புடன் கோடீஸ்வரன் யோகத்தை அமைப்பு அதிர்ஷ்டகரமாக வாழ்வீர்கள்.